சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 11ஆம் ஞாயிறு திருப்பலியில் மகிழ்ச்சியுடன் ஒன்று கூடியுள்ளோம். இன்றைய இறை வார்த்தை, இறைவன் தனது மக்களை அன்போடு தேர்ந்தெடுத்து அழைக்கும் ஆண்டவராக இருப்பதை நமக்கு நினைவூட்டுகின்றது. முதல் வாசகத்தில், நீங்கள் எனக்கு சொந்த மக்களாக இருப்பீர்கள் என்று இறைவன் இஸ்ரேல் மக்களை அழைக்கின்றார். அவர்களைப் போல நாமும் இறைவனின் அன்பான மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். புனித பவுல் இன்றைய வாசகத்தில் இறைவனின் அளவற்ற அன்பை நமக்கு நினைவூட்டுகின்றார். நாம் இன்னும் பலவீனமாயிருந்த போதும், பாவிகளாயிருந்த போதும் கிறிஸ்து நமக்காக உயிர் தந்தார் என்று அவர் கூறுகிறார். இது மனித மாண்பை விட உயர்ந்த இறை அன்பின் வெளிப்பாடாகும். நற்செய்தியில் மக்கள் துன்பத்திலும் குழப்பத்திலும் இருப்பதைக் கண்டு இயேசு இரக்கம் கொள்கிறார். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று கூறி தமது சீடர்களை மக்களிடையே அன்பும் நம்பிக்கையும் சமாதானமும் கொண்டு செல்ல அனுப்புகிறார். இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்று ஆண்டவரின் வார்த்தை சேவை மனப்பான்மையுடன் வாழ நம்மை அழைக்கின்றது. இந்த திருப்பலியில் இறைவனின் அழைப்புக்கு உண்மையுடன் பதிலளித்து அன்பும் இரக்கமும் நிறைந்த சாட்சிகளாக உலகில் வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியை பக்தியுடன் ஒப்புக்கொடுப்போம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் வழியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே ஓடிடுவோம், ஓடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே ஓடிடுவோம், ஓடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் நாடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, பொது காலத்தின் 11வது வார வழிபாட்டை கொண்டாடுவதற்காக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். குறிப்பாக முன்னுரையிலே கேட்டது போல இந்த நாள் வாசகங்கள் கடவுளின் அளப்பரிய ஆற்றலையும் அன்பையும் உணர்ந்து கொண்டு அவர் நமக்கு தருகிற அழைப்பினை ஏற்று அந்த அழைப்பிற்கு உகந்த வாழ்வை இந்த சமூகத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிற மேலான அழைப்பினை ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு தருகிறார். கடவுளுடைய அழைப்பு என்பது இலவச கொடை. எனவே இலவசங்கள் எப்பொழுதுமே மதிப்பு பெறுவதில்லை என்பதை நாம் மறக்க வேண்டும். அது மதிப்பு மிக்கவை என்பதை உணர்ந்து கொண்டு மதிப்புமிக்க அந்த அழைப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்வை இந்த நாளில் வாழ நாம் உறுதி எடுக்க வேண்டும். அதுதான் அழைத்த இறைவனுக்கு நாம் வெளிப்படுத்துகிற மேலான நன்றியாக இருக்க முடியும் என்பதை உணர்ந்து அழைத்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அந்த வாழ்வை நிறைவான வாழ்வாக வாழ்வோம் என்கிற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கு பெறுவோம். இந்த பலியை தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு
உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே இறைவா, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்கள் ஆகிட உமது அருள் உதவியை கனிவோடு எங்களுக்கு என்றும் தருவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19. உயிருள்ள இறை வார்த்தைகள் 2 முதல் 6 முடிய. அந்நாள்களில் ரபதீமில் இருந்து பயணம் மேற்கொண்ட இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலை நிலத்தை வந்தடைந்து பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர். அங்கே மலைக்கு முன்பாக இஸ்ரேலர் பாளையம் இறங்கினர். ஆனால் மோசே கடவுளிடம் ஏறி சென்றார். அப்போது ஆண்டவர் மலையினின்று அவரை அழைத்து, யாக்கோபின் குடும்பத்தார்க்கு நீ சொல்ல வேண்டியது, இஸ்ரேல் மக்களுக்கு நீ அறிவிக்க வேண்டியது இதுவே. நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேர செய்ததையும் நீங்களே கண்டீர்கள். நீங்கள் என் வார்த்தைக்கு செவி சாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையே எனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவர் மக்கள், அவர் மேய்க்கும் மாடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து
ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரே கடவுள் என்றும் உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர், தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 6 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, நாம் இறைப்பற்றின்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக நம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தாலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக நம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மில் கொண்டுள்ள நம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவராகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் என்றோ. நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் என்றோ. அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 36 முதல் அதிகாரம் 10 இறைவார்த்தை 8 முடிய. அக்காலத்தில் திரண்டிருந்த மக்களை இயேசு கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலக்களிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு எனும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலேமியு, தோமா, வரி தண்டினவராகிய மத்தேயு, அல்பேயின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம். மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றல செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, பொதுக்காலத்தின் 11வது வார வழிபாட்டை நாம் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் வாசிக்க கேட்ட அருள் வாக்குகள் குறிப்பாக கடவுள் நம்மை படைத்தார், கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார், கடவுள் நம்மை அனுப்பியிருக்கிறார். இந்த மூன்றும் வெவ்வேறு நிலைகள். ஆனால் இதற்கு அடிப்படையான அந்த நன்றி உணர்வோடு கூடிய பணிவாழ்வு நம்மிடம் வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 10வது இறைவார்த்தையில இப்படியாக சொல்லுகிறார்: நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றையே செய்து அவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் நோ காம்ப்ரமைஸ். கடவுள் விரும்புவது அதுதான். நான் படைத்த என் பிள்ளைகள், நான் அழைத்திருக்கிற என் பிள்ளைகள், நான் அனுப்பியிருக்கிற என் பிள்ளைகள் அனைத்திலும் கடவுளுக்கு உகந்தவற்றையே செய்து அவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் என்பதுதான் அந்த அழைப்பாக இருக்கிறது. ஏன் கடவுள் இவற்றை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், முதல் வாசகத்துல நாம் வாசிக்க கேட்டோம், கடவுள் தான் படைத்த மக்களை, தான் அழைத்த மக்களை அந்த அளவிற்கு அன்பு செய்கிறார். அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கண்டிப்போடு அவர்களிடம் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் மோசேயினிடத்திலே சொல்லுகிற பொழுது, நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையெனினும் நீங்களே எல்லா மக்களினங்களிலும் என் தனி சொத்தாக இருப்பீர்கள் என்கிற வாக்குறுதியை கொடுக்கிற பொழுது அதுல ஒரு கண்டிப்பு தெரிகிறது. பிள்ளைகளை ஒரு தந்தை எப்படி நல்வழிப்படுத்துவதற்காக கண்டித்து
அந்த கண்டிப்பினுடைய வெளிப்பாடாக எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறாரோ, அதே போல தான் படைத்த பிள்ளைகள், தான் அழைத்திருக்கிற பிள்ளைகள் வேறு நிலைகளில் யோசித்து பார்க்கிற பொழுது, வேறு தெய்வங்களை உள்ளத்தில் சுமக்க முற்படுகிற பொழுது, உண்மையான தந்தை, உண்மையான கடவுள் அவர்களுக்கு முன்பாக மோசேயின் வழியாக வைக்கக்கூடிய ஒரு கண்டிப்போடு கூடிய ஒரு எதிர்பார்ப்பு, நீங்கள் என் வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும், என் உடன்படிக்கைக்கு சொந்தமான பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிற பொழுது எனது தனி சொத்தான மக்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்று ஒரு தந்தைக்குரிய எதிர்பார்ப்பை இன்றைக்கு முதல் வாசகத்துல ஆண்டவர் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த தந்தை கண்டிக்கிற தந்தை, எதிர்பார்க்கிற தந்தை மட்டுமல்ல, மாறாக நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருந்தாலும் கூட அவர் எதிர்பார்க்கிற வாழ்வுக்கு மாறான ஒரு வாழ்வை நாம் வாழ்ந்தாலும் கூட, ஏன் பாவம் செய்து அவரை விட்டு வெகு தூரம் சென்றாலும் கூட, அப்படி செல்லுகிற அந்த ஒரு ஆட்டையும் தேடி கண்டுபிடிக்கிறவரை ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தந்தையாக, அந்த மகனை அந்த மகளை மீட்டெடுப்பதற்கு தன்னுடைய ஒரே மகனினுடைய உயிரையும் கொடுக்க துணிகிற ஒரு தந்தையாக இன்றைக்கு கடவுளை இரண்டாம் வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய மகன் ஆண்டவராகிய இயேசு அனுப்பப்படுகிறார். எல்லாரும் மீட்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இரத்தம் சிந்தி, அந்த இரத்தம் சிந்துதல் வழியாக கடவுளுடைய பிள்ளைகளை மீட்டார். அதுதான் கடவுள் தன் மகன் வழியாக வெளிப்படுத்துகிற அவருடைய கருணை, அவருடைய தற்கையளிப்பு. எந்த அளவிற்கு தான் படைத்த பிள்ளைகள் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய ஆர்வம் மட்டுமல்ல, அந்த ஆர்வத்தினுடைய வெளிப்பாட்டை தன் மகனினுடைய இறப்பின் வழியாக செயலில் காட்டுவதை பார்க்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு இரண்டாம் வாசகத்துல பவுலடிகளார் தெளிவாக சொல்லுகிறார், நாம் பாவ நிலையில் இருந்தாலும் கூட கடவுள் தன் ஒரே மகனையும் இந்த சமூகத்தில் அழிக்க துணிந்தார் என்று பவுலடிகளார் தெளிவாக சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், ஆயனில்லா ஆடுகளை போல இருந்த அந்த மக்கள் மீது கடவுள் பரிவு கொள்ளுகிறார். கண்டித்து எதிர்பார்க்கிற ஒரு தந்தை, தன்னுடைய கருணையை வெளிக்காட்டுகிற ஒரு தந்தை, இப்பொழுது இரக்கத்தோடு அந்த மக்களை உற்று நோக்கி தன்னுடைய சீடர்களிடத்திலே சொல்லுகிறார், அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று. அன்புக்குரியவர்களே, நான் இந்த வார்த்தை இப்படி சொல்லுவேன், அறுவடையும் மிகுதி, வேலையாட்களும் அதிகம், ஆனால் வேலை செய்கிறவர்கள் குறைவு. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. கடவுள் எதிர்பார்க்கிற அந்த வேலையை யார் செய்வது? அன்றைக்கு யாரை நான் அனுப்புவேன் என் மக்களின் விடுதலைக்கா என்று ஆண்டவர் கேட்ட பொழுது, எசாயா இறைவாக்கிறர், இதோ நான் வருகிறேன், என்னை அனுப்பும் என்று சொன்னார். மோசே கடவுளுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பயந்து ஒளிந்த பொழுதும் கூட அவரை தேர்ந்து கொண்டார். ஒரே மகன் இயேசு, நான் வருகிறேன், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய வாழ்வு, என்னுடைய உணவு என்று சொல்லி அதற்காக தன்னையே முழுவதுமாக கையளித்துக் கொண்டார். இந்த ஒரு உணர்வும், இந்த ஒரு நம்பிக்கையும், இந்த செயல்பட வேண்டும் என்கிற ஆர்வமும் இன்றைக்கு குறைவுபட்டு கிடக்கிறது. அதனாலதான் சொன்னேன், அறுவடையும் மிகுதி, வேலையாட்களும் மிகுதி, ஆனால் வேலை செய்ய மனம் இருப்பவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். அதை இன்றைக்கு நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நாம் தூண்டி எழுப்ப வேண்டும் என்பதுதான் நம் எல்லோருக்குமே இன்று கடவுள் தருகிற அழைப்பாக இருக்கிறது. கடவுள் என்னை படைத்திருக்கிறார், நம் எல்லோரையும் படைத்திருக்கிறார், நம் எல்லோரையும் திருமுழுக்கின் வழியாக அழைத்திருக்கிறார். நம் எல்லோரையும் ஒவ்வொரு நிலையில் இந்த திருமுழுக்கின் அருளை, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மேலான வாழ்வை உணர்ந்து பார்ப்பதற்காக இந்த சமூகத்தில் அவர் அனுப்பி இருக்கிறார்.
இந்த அனுப்பப்பட்ட வாழ்வுதான் மிகுதியான அறுவடை செய்யக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். வேலை செய்யக்கூடிய ஒரு வாழ்வாக, அதுவும் கடவுளுக்காக பணி செய்யக்கூடிய, கடவுளுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு உந்து சக்தி மனநிலை கொண்ட மனிதர்களாக நம்முடைய வாழ்வு இன்றைக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் நமக்கு தருகிற அழைப்பாக அமைந்திருக்கிறது. சீடர்களை அவர் தேர்ந்து கொள்ளுகிறார். எல்லா சீடர்களும் ஒரே மனநிலை கொண்டவர்கள் அல்ல. படித்தவர்கள் இருந்தார்கள், படிக்காதவர்கள் இருந்தார்கள், வயதானவர்கள் இருந்தார்கள், இளையவர்கள் இருந்தார்கள், ஆர்வம் கொண்டவர்கள் இருந்தார்கள், ஆர்வம் அற்றவர்கள் இருந்தார்கள். ஆனால் எல்லாரையும் கடவுள் தேர்ந்து கொள்ளுகிறார். அவரவர் நிலைக்கு ஏற்ப இந்த சமூகத்திற்குள் அவர்களை அனுப்புகிறார். அனுப்புகிற பொழுது தன்னுடைய அதிகாரத்தை கொடுக்கிறார். நோய்களை போக்க, பேய்களை விரட்ட, இன்னும் ஆண்டவர் ஒரு முழுமையான சமூகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று விரும்புகிறாரோ, எதுவும் இல்லை, குறைவு இல்லை என்கிற ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் இந்த சீடர்களுடைய பணியாக இருந்தது. அவர்களும் சென்றார்கள். கடவுளின் விருப்பப்படி மன நிறைவோடு பணியை செய்தார்கள். அதற்காக ஒரு சிலர் தங்களுடைய உயிரையே அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு வாழ்வு, இந்த திருத்தூதர்கள், புனிதர்கள், மறைசாட்சிகள், அவர்களுடைய இரத்தத்தின் அடிப்படையில, அவர்களுடைய இரத்தம் பூமியிலே விழுந்தது. நாம் கிறிஸ்தவர்களாக இந்த சமூகத்திலே உயிர் பெற்று எழுந்திருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, இந்த இரத்தம் சிந்துதல் இன்றி, ஆண்டவர் இயேசுனுடைய இரத்தம் சிந்துதல் இன்றி நமக்கு மீட்பு இல்லை. இந்த புனிதர்களுடைய, இந்த மறைசாட்சிகளுடைய, இந்த திருத்தூதர்களுடைய இரத்தம் சிந்துதல் இன்றி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுகிற நாம், இவர்களோடு இந்த பணி நின்றுவிடவில்லை, நின்றுவிடக் கூடாது என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம் எல்லோருக்கும் கொடுக்கிற அழைப்பு. நாம் சிறுவர்களாக இருக்கலாம், இளைஞர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், பொதுநிலையினராக இருக்கலாம், குருக்களாக இருக்கலாம், துறவு நிலையை பூண்டவர்களாக இருக்கலாம், ஏன் திருத்தந்தையாக கூட இருக்கலாம். நம் எல்லோருக்கும் கொடுக்கிற அழைப்பு இதுதான். அறுவடை மிகுதி. வேலை செய்ய மனம் கொண்டவர்களுடைய எண்ணிக்கை குறைவு. அதை நாம் நம்முடைய உள்ளத்திலிருந்து அகற்றி கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற பணியாளர்களாக நாம் எந்த நிலையில் இருந்தாலும், குடும்ப வாழ்வு வாழ்ந்தாலும், துறவு வாழ்வை வாழ்ந்தாலும், நமக்கு அழைப்பு என்பது ஒன்றுதான். அதனாலதான் திருவை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது பொது குருத்துவம், தனி குருத்துவம். பொது குருத்துவத்தில் இருந்துதான் இந்த தனி குருத்துவம் பிறந்தது என்பதை நாம் புரிந்து கொண்டு, தனி குருத்துவத்தை விட பொது குருத்துவம் மேலானது என்பதை உணர்ந்து கொண்டு, பெரும்பாலான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பொதுநிலையினராகிய நாம் கடவுள் பணியை ஒரு சிலருக்கு மட்டும் ஒதுக்கி வைத்து விடாமல், அது என்னை சார்ந்தது, எனக்கும் அது பொருந்தும் என்கிற அந்த மனநிலையில் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி அவருடைய உரிமை பேரான பிள்ளைகளாக, குருத்துவ மக்களாக, கடவுளின் தனி சொத்தாக நம் ஒவ்வொருடைய வாழ்வையும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் கடவுள் இன்றைக்கு நமக்கு தருகிற அழைப்பாக அமைந்திருக்கிறது. தந்தையோடு ஆண்டவர் இயேசு இணைந்திருந்தார். நானும் தந்தையும் ஒன்று என்று சொன்னார். தந்தையே, உம் கைகளில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று தன்னுடைய இறுதி வார்த்தையாக சொன்ன அவர், தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று தன்னுடைய முதல் வார்த்தையாக தன்னுடைய பெற்றோரிடத்திலே எடுத்து சொன்னார். அவரையும் தந்தையையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது. அதே போலத்தான் நம்மையும் கடவுளையும் ஒருபோதும் பிரிக்க கூடாது என்கிற நிலையில கடவுள் விருப்பப்படி இந்த சமூகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அழைத்தல் வாழ்வை நாம் வாழ்ந்து ஆண்டவருக்கு முன்பாக எப்பொழுதுமே அறுவடை மிகுதி, அந்த அறுவடையின் பணியாளர்களாக நானும் என் குடும்பமும் இந்த சமூகம் முழுவதுமாக
வாழ்வோம் என்கிற உறுதிப்பாட்டை உள்ளத்தில் மட்டும் சுமக்க வேண்டாம். இந்த திருப்பலியின் வழியாக ஆண்டவருடைய திருப்பாதங்களிலே அதே நாம் காணிக்கையாக அர்ப்பணித்துக் கொள்வோம். கடவுள் நம் அர்ப்பணிப்பை ஏற்று இன்று மட்டுமல்ல, வருகிற ஒவ்வொரு நாளும் அந்த அர்ப்பணிப்பு வாழ்வை நாம் நிலையான வாழ்வாக வாழ்ந்து காட்டிட தேவையான எல்லா அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் கொடுத்து காத்து அருள வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இயலாமல இறை தந்தையிடம் நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லி ஜெபிப்போம். திரு அவை தலைவர்களுக்காக, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவிகள் அனைவரும் ஆயனில்லா ஆடுகளைப் போல தவிக்கும் இன்றைய உலக மக்களுக்கு நல்லாயனாம் இயேசுவின் பரிவன்பையும் இரக்கத்தையும் காட்டும் நல்ல மேய்ப்பர்களாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறை பணியாளர்களுக்காக, அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு என்ற இயேசுவின் ஏக்க குரலை கேட்டு தாராள உள்ளத்தோடு இறைப்பணி செய்ய புதிய இளைஞர்களும் இளம் பெண்களும் முன்வரவும், நற்செய்தி பணியில் ஈடுபட்டுள்ளோர் தூய ஆவியின் பலன் பெறவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பகிர்ந்து வாழும் மனதிற்காக, கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் என்ற இறை வார்த்தையின்படி நீர் எங்களுக்கு தந்துள்ள நன்மைகளை ஏழை எளியோரிடமும் தேவையில் இருப்போரிடமும் பிரதிபலன் பாராமல் பகிர்ந்து வாழும் தாராள குணத்தை எங்களுக்கு தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டின் நலனுக்காக எங்களை அன்போடு வழிநடத்தும் இறைவா, எங்கள் இந்திய திருநாட்டுக்காக உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் நாட்டை ஆளும் தலைவர்கள், அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் சுயநலமற்ற சிந்தனையோடு நீதியையும் நேர்மையும் கடைபிடித்து ஏழை எளிய மக்களின் நல்வாழ்விற்காக உழைக்க தேவையான ஞானத்தையும்
விவேகத்தையும் தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புதிய கல்வி ஆண்டிற்காக ஞானத்தின் ஊற்றாகிய இறைவா, இந்த புதிய கல்வி ஆண்டை துவங்கும் எங்கள் நாட்டு மாணவ செல்வங்கள் அனைவரையும் கரம் ஒப்படைக்கிறோம். அவர்கள் அனைவரும் நல்ல ஆரோக்கியத்துடனும் கூர்மையான அறிவாற்றலுடனும் திகழ செய்தருளும். ஒழுக்கத்திலும் விசுவாசத்திலும் அவர்கள் வளர அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒருடைய தனிப்பட்ட கருத்துக்காகவும் நம்பிக்கையோடு அமைதியாக வேண்டுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னையிடான் நீ கேட்கின்றாய், நான் என்னையை முழுவதும் தருகின்றேன். என்னையிடான் நீ கேட்கின்றாய், நான் என்னையை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்கள் இனத்தார் ஒப்புக் கொடுக்கும் இன்பத்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கின்றே. அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் அதனுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூய
தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். நாம் மீட்பு பெற தன்னையே கையளித்து அறுவடையை மிகுதியாக்கியவர். நம்மையும் அப்படிப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிற நம் ஆண்டவர் இயேசு. இவருடைய அழைப்பிற்கு செவி கொடுக்கிற நாம் எல்லோருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவன் அழைக்கின்றார் இனிய உறவிற்கு. இறை குலமே நாம் இணைந்தே சென்றிடுவோம். இறைவன் அழைக்கின்றார் இனிய உறவிற்கு. இறை குலமே நாம் இணைந்தே சென்றிடுவோம். பன்னிரு சீடர்களை பந்தியிலே அமர்த்தி, பன்னிரு சீடர்களை பந்தியிலே அமர்த்தி, பாதம் கழுவினார் பணிந்து வாழ்ந்திடவே. இறைவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு. இறை குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது இத்திரு உணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறிக்கின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவன் விரும்புகிற அறுவடையின் நல்பணியாளர்களாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, எம்மை காத்திடும் மாறலங்கே, அருள் சுரத்திடும் தேன் சுனையே.
தாவீதின் குலமலரே. இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, எம்மை காத்திடும் மாறனங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.